மஞ்சள் வந்து உங்க கனெக்ஷன். இங்க இருந்து நான் இப்போ சுப்ரீம் லைட் வந்து கனெக்ட் பண்றேன். அந்த ப்ளூ வந்து அங்கே வருது எனக்கு. நல்லது பண்ணனா நேரா சுப்ரீம் லைட் போயிடுவேன். அங்கே வருது உங்களுக்கு. இல்லனா ப்ளூ கலர் சரிங்களா? ஆனா ரொம்ப பேர் மேடம் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்போ இதுதான் நான் ஒழுங்கா மேல போகாம இப்படி சைடுல டைவர்ட் போயிடுறேன். அதான் சொன்னீங்க. இது அந்த பாபா, இந்த பாபா, அந்த பாபா, இந்த பாபா வச்சிருக்கீங்க. சார் இப்போ நான் இருக்கேன். எனக்கு வந்து இவங்கலாம் கொஞ்சம் கைட் பண்றாங்க. நேரா போனா வழி கிடைக்கும்னு. அதனால யாரை கைட் பண்றாங்க உங்களுக்கு? யாரடா அவங்களா? எவனோ கைட் பண்றாங்க. யா போடோ போடு. யா மந்தத போடு. ஏங்க போடு. யா கால போடு. அவங்க பண்றாங்க. அப்படி பண்றதோட நம்ம ரொம்ப கனெக்ட் ஆயிட்டனால அவங்க வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அப்ப என்னால மேல போக முடியாது. முடியாது. பாருங்க. அப்ப சரி இது வந்து நான் மாட்டிட்டேன். இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? அப்படியே பாருங்க. மாட்டிட்டு வந்து தெரிஞ்சி. ஒண்ணு பண்ணல. நீ மாட்டிட்டீங்க. நீ தெரிஞ்சிட்டீங்க. உன் நம்பிக்கை. இப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் மாட்டிட்டேன் அப்படினு. இப்போ வந்து நான் வெளிய வரதுக்கு உங்க சொல்லுங்க. நல்லது செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். சோ இப்போ என்ன மாதிரி கனெக்ஷன் யார் எப்படி வச்சிருந்தாலோ இப்போ நான் போய் ஆங்கிலத்தை படிச்சு மணிப்பெரிய சில பேர் உலகத்துக்கு இங்க வரைக்கும். சில பேருக்கு அங்க வரைக்கும். அப்ப தெரிஞ்சு போச்சு. உன் ஆத்மா வந்து இதை விரும்பல. சோ இப்போ இந்த இடத்துல வந்து வரதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம இறைவனுடைய பயணத்துக்கு போறது இல்ல உங்க ஆத்மா விரும்பல. அதான் சார் இப்போ அது இல்லாம நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறதுனால வேற ஆத்மா பிடிக்காம தலைவலி எனக்கு. ஆமா. ஆமா இப்போ இந்த தலைவலி எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா நான் படிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த ஆத்மா வெளியே ஓடிடுவாங்க. அப்புறம் போறாங்க. ஓடிடுவாங்க. அப்புறம் அந்த கனெக்ஷன் நேரா போகும். Yes. அப்ப போய் திருப்பி அங்கதான் போறாங்க. அது போன பிறகு உங்க இஷ்டம். சரியான பாயிண்ட் சார் கொடுத்ததா இது ஒண்ணே ஒண்ணு போதும். நம்ம என்ன எப்படி வரைக்கும் எப்படின்னு நமக்கு தேவையில்லை. இது வரைக்கும் எங்கெல்லாம் மாட்டி இருந்தோமோ யாரும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். இனிமேல் நம்ம போடக்கூடிய பாதை என்ன கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வழியை நம்ம போனோம்னா இந்த ஜென்மத்துல சரியாயிடும். அதாவது இறைவன் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் லைட் எடுத்துட்டு நம்ம இறைவனுக்கு மறுபிறவி நம்ம எடுக்க வைக்கிறோம். என்ன மாதிரிலாம் வரலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகலாம், ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஒரு இந்த மாதிரி வந்து மக்களுக்கு நல்லது செய்யலாம். நீங்க மாட்டி வரலாம். நல்லது பண்ணா இந்த ஸ்கிப், கெட்டது பண்ணா இந்த ஸ்கிப். இதுக்கு கீழே வைக்கலாம். அங்க குருஜி வெயிட் பண்றாங்க. குருஜி எத்தனை குருஜி நான் போயிடுவேன். இப்படி போறதும் நம்ம கையில தான் இருக்கு, இப்படி போறதும் நம்ம கையில தான் இருக்கு. எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கடைசியில மேடம் கடைசியில பரிமை இருக்காது. லைட்டா மாறி இருக்கு. நாங்களா சார் கடைசியில லைட்டா மாறி மேடம். லைட்டா மாறி இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஸ்பிரிச்சுவல் கைட், ஸ்பிரிச்சுவல் ஹெல்பர்ஸ், ஸ்பிரிச்சுவல் டீச்சர், ஹீலிங் ஏஞ்சல்ஸ். அதான் அந்த உயர் தந்தை தேவி தந்தை இவங்கதானா? எல்லாம் வந்து கைட் பண்ணுவீங்க. மக்கள் கைட் பண்ணி நல்லதா நாங்களே இப்ப நல்லது செஞ்சுட்டு உண்மையே அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டோம்னா அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது. இதான் வந்து மோட்சம் சொல்லுங்க. இதான் மோட்சம். பரிவில்லை. ஆனா திடீர்னு ஒரு பறவை தேவைப்பட்டா நீங்க பறவை வைப்பீங்க. இங்கே ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மீண்டும் நான் தரேன். பறவை கட்டும் போயிடலாம். நல்லதான் பண்ணலாம். சப்போஸ் அப்படி பிறந்து வேற ஏதாவது மாறினா தீவிக்கே போயிடும். போயிடும். எத்தனை குருக்கள் போய் உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஆஃப்ரிக்காவில் உட்காந்துருக்காங்க. குரு ஒரு குரு காலை கழுவி தண்ணி குடிக்க பாரு. அவர் 7 பேர் காலை இருக்காரு. ஒரு நல்லது பண்றதுக்காக ஒரு பிறகு எடுத்துக்கிறோம். மக்கள் எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து வராங்க. இந்த புகழ் மயக்கத்துல அது கடிமையாகி அதுல அவங்க விருப்பமா இருந்தாங்கன்னா காலை கழுவி அவங்களோட பதிலாக செய்யும் போது தானே இறைவன் நினைச்சிட்டு ஒரு மதத்துல இருக்கிறதுனால அடுத்த பிறகு எடுக்கும் போது யாரெல்லாம் காலில் விழுந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணாங்களோ அடுத்த பிறகு
தெரியாது. அப்படி ஆமா. அவர் கர்மா எங்க போகும்? அதுவும் கஷ்டம். எங்க கர்மா போடுறதா நான் சொல்றேன். உங்க கர்மா நான் போடுறேன். எந்த கால உழுந்தாலும், எந்த ஆத்துல குளிச்சாலும், எந்த குழந்தைக்கும் கர்மா இஸ் கர்மா. கர்மா. எங்கேயோ நல்ல செயல் செய்து மட்டும்தான் கர்மாவை செஞ்சிடப்பட்டாங்க. எஸ். சாமி கும்பிட்றதுனாலையோ, மந்திரங்கள் சொல்றதுனாலையோ, கோயிலுக்கு போகிறதுனாலையோ, தீர்த்த அபிஷேகம் பண்றதுனாலையோ, பரிகாரம் பண்றதுனாலையோ நம்ம கர்மா மாறாது. எந்த செயல்கள் செய்து நமக்கு கெட்ட கர்மா வந்துச்சோ மீண்டும் அதே நல்ல செயல்கள் செய்துதான் நல்ல கர்மாவாக மாற்ற வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி ஃப்ளோ பண்ண எனர்ஜி. இந்த மாதிரி எனர்ஜி ஃப்ளோ பண்ணும். எங்க புறத்துல